வணக்கம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். சென்னை மக்களுக்கு இயற்கை 4 பெரிய வரங்களை கொடுத்திருக்கிறது. அதுல 1 அடையார் ஆறு, 2 கூவமாறு, 3 கொற்றலை என்கின்ற கொசஸ்தலை ஆறு, 4வது வரம் இதோ பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த 3 ஆறுகள் சென்னை மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறாரு. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலம் எவ்வளவு தண்ணி வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது வடிக்கிற இடம். 100 இயர்ஸ் பேக் வரைக்கும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கர் பரப்பளவு. இன்னைக்கு வெறும் 2,500-2,700 ஏக்கர் தான் இருக்கு. இந்த 2,500 ஏக்கரையும் அழிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது இது கெடுக்கிறதுக்கு. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் இந்த மார்ஷ்லேண்டுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட வந்துட்டு இருக்கு. பிளமிங்கோஸ், இவ்வளவு பெரிய பிளமிங்கோஸ் எல்லாம் இருக்கு. இப்ப கூட அந்த பேர்ட்ஸ் அங்க பாத்தீங்கன்னா கூட you can just see like அது மட்டும் இல்ல, literally there are more than 140 types of birds coming here, 20 types of fishes, 25 types of plants. ecology இந்த தனி ஈக்காலி சிறப்பு இதுக்கு. இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க. காலகாலமா கொட்டிட்டு இருக்கிறாங்க. 5000 டன் குப்பையை ஒரு நாளைக்கு கொட்டிட்டு இருக்கிறாங்க. raw sewage, lakhs and lakhs of liters a day. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் இதுல கொட்டுறாங்க. சுத்தி பக்கத்துல கிரவுண்ட் வாட்டர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா mercury, cadmium, chromium என்னென்ன கெடுதலோ மனுஷனுக்கு அத்தனையும் இந்த தண்ணியில இருக்கும். இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டோட பியூட்டி என்னன்னா, சென்னையிலயும் சரி, சென்னை பெரிஃபரியிலயும் சரி, லைக் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, இன்னும் சவுத், எவ்வளவு வெள்ளம் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அவ்வளவும் இங்கதான் ட்ரெயின் ஆகும். It drains nearly 250 square kilometers of land around சென்னை and periphery எல்லாம். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் கன்வென்ஷன்ல நமக்கு அங்கீகரிக்கப்பட்டது. ராம்சார் கன்வென்ஷன்னா 1971ல ஈரான்ல ராம்சார் ஒரு இடத்துல a group of countries got together and said that நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை வெட்லண்ட்ஸும் சேவ் பண்ணணும். அந்த வகையில் இந்தியாவில் ஒரு 100 இடம் ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட பகுதிகளாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். அதுல ஒன்னு பள்ளிக்கரணை மிக முக்கியமானது. கையெழுத்து போட்டிருக்கு இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட் வெட்லண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. இந்த ரூல்ஸ் படி என்னன்னா, இந்தியாவில் உள்ள அத்துணை வெட்லண்ட்ஸும் நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிபிகேஷன் எப்படின்னா, they have to go GIS மேப்பிங் பண்ணி, பார்டர்ஸ் ஏர்மார்க் பண்ணி, வரதுக்காவா இன்லெட் எப்படி வருது, எங்க இருந்து வருது, எப்படி வருது எல்லாமே போட்டு ஒரு நோட்டிஃபை பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸ் ஒன்னு இருக்கு. ஒன்ஸ் கைட்லைன்ஸ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, இதுக்குள்ள யாரும் குப்பை கொட்ட முடியாது, சூவேஜ் இதுக்குள்ள விட முடியாது, ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மென்ட் பண்ண முடியாது, இதுக்குள்ள பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது. சவுத் கிரீன் பெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு 1 கிலோமீட்டர் சுத்தி பஃபர் ஜோன் ஒன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த பஃபர் ஜோன்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாமே சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு, எங்களுக்கு பட்டா வரல, எங்களுக்கு கட்ட முடியல, நாங்க வாங்கணும் இப்படிலாம் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சொல்யூஷன் என்ன, நோட்டிஃபை பண்ணாதான். So that the government notifies the entire பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் and to save this for the future generations to come.